கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஒரு இடத்துல என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அதனால் இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் அப்படின்னு சொன்னால் பரலோகம் போக மாட்டோம் அப்படின்னு அநேகம் பேர் சொல்கிறாங்க. இதை பற்றி விளக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிரதர், இயேசு கிறிஸ்து கர்த்தர். அவர் சர்வத்துக்கும் மேலா தேவன். வசனாதார் நிறைய இருக்குது. அவர் சர்வத்துக்கும் மேலான தேவன் அப்படின்னு வசனம் நிறைய சொல்லப்படுது. சரிங்களா? இப்போ இந்த வசனத்தை குறித்து பார்ப்போம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு கால அறியேன்னு சொல்கிறாரு. இங்கே யாரை நோக்கி சொன்னார்? கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு அனுதினமும் அவருடைய சித்தம் செஞ்சு வாழ்ந்து மறிச்சவங்களே சொன்னார்? இல்லை, அக்கிரமக்காரனை பார்த்து சொன்னார். ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை நேசிக்குது அப்படின்னா தன்னுடைய தகப்பன் என்னெல்லாம் நல்ல வழியில் நடக்கிறாரோ அது மாதிரி பிள்ளை நடக்கணும். கர்த்தரை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்களை அன்பு செய்யணும், தர்மம் செய்யணும், தான தர்மம் செய்யணும், நேசிக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், இப்படியெல்லாம் செஞ்சு வாழணும். அப்போ தான் நீங்கள் அவர் பிள்ளை. சும்மா ஏசப்பா ஏசப்பா அப்படின்னா நீங்கள் அவர் பிள்ளை கிடையாது. அதனால்தான் அந்த இடத்துல சொல்கிறாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அதன்படி நடக்கணும், பிதாவின் சித்தப்படி நடக்கணும். பிதாவின் சித்தம் வேறு, இயேசு கிறிஸ்துவின் சித்தம் வேறு கிடையாது. ரெண்டு பேருனுடைய சித்தமும் ஒன்று தான். பிதாவினுடைய சித்தத்தை தான் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். பிதாவினுடைய வார்த்தைகள் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். பிதாவினுடைய வார்த்தை வேறு, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வேறு கிடையாது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னா அவருடைய கட்டளையில் கை கொள்ளணும், அவர் சொன்னபடி வாழ்ந்து காட்டணும். சும்மா அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். இதுதான் அந்த இடத்துல சொன்னார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.